Welcome to Chintu Sai Kitchen. Today recipe கனவா ஸ்டஃபிங் ஃப்ரை. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எப்பயுமே கனவா ஒரே மாதிரி செஞ்சு போர் ஆயிடுச்சிங்களா? இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். 1/2 kg கனவா வாங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணிவிட்டு தோல் எல்லாமே கனவாவோடைய தோல் எல்லாமே பிரிச்சுட்டு அதை கட் பண்ணாமல் அது நீல வாக்கிலே வச்சுருக்கேன். அது கட் பண்ணால் அது ஸ்டஃபிங் மெத்தடு நமக்கு சரி வராது. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீர் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 10 பல் பூண்டும் சோம்பும் எடுத்து இடித்து நல்லா வச்சுருக்கேன். ஒன்றும் பாதியமாக அதை ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நம்ம இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். வானலில் 2 கரண்டி எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். 10 பல் பூண்டு எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவு ஸ்வீட் கார்ன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்வீட் கார்ன் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். அது அந்த ஸ்வீட்னஸ் நல்லாவே இருக்கும் நமக்கு. இப்போ கொஞ்சமாக தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீர் சில்லி பவுடர் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் விட தேவையில்லை. ஆட் பண்ணி வச்சுருக்க எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 முட்டை இப்போ உடச்சி ஊற்றிக்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுப்பை மீடியம் ஸ்பீடில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டாக மல்லி இலையை ஆட் பண்ணி இறக்கிடலாம். நம்ம இப்போ ஸ்டஃபிங்க்கு தேவையான மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு பவுலில் எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டஃபிங்க்கு நம்ம டூத்பிக் யூஸ் பண்ணுறோம். நம்ம மசாலாவில் ஊற வச்சுருக்கிற கனவா எடுத்து இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம அதில் ஆட் பண்ணிடுறோம். எல்லாமே அதில் சேர்த்துடுறோம். நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே நல்லாவே மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்டஃபிங்க்கு ஏற்ற நம்ம கனவா நல்லா ஃப்ரை ஆகும். ஓகேங்க, இப்போ எல்லாமே நல்லா ஸ்டஃப் பண்ணிட்டோம். டூத்பிக் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம அதோடைய கனவாவோடைய அந்த ஓப்பனை எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வாங்கியிருக்கிற கனவாவில் எல்லாத்துக்கும் நம்ம ஸ்டஃப் பண்ணியாச்சு. ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து இப்போ வச்சிடுறோம். இப்போ இதை நம்ம ஒரு பேனில் நல்லா பொரித்து எடுத்துடலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். நான்ஸ்டிக் பேனை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்க்கு ஊற வச்சுருக்கிற அந்த கனவாவை எடுத்து இப்போ நம்ம ஆட் பண்ணிடுறோம். ஒன்று ஒன்றா இப்படி சேர்த்தாச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஓகே, இப்போ பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கனவா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சுருங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை திருப்பி விடலாம். டூத்பிக் வச்சே இப்படி திருப்பி விட்டுக்கலாம். நம்ம நல்லா ஃப்ரை ஆகுது பாருங்கள். இன்னும் தண்ணி கொஞ்சம் விடணும். அதுக்கு மேலே இப்போ ரெட் சில்லி சாஸ் நம்ம 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். ஸ்பைஸியாக இருக்குன்றதுனால. நெக்ஸ்ட்டு க்ரீன் சில்லி சாஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 3 நிமிஷம் சென்று மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நம்மளுக்கு மசாலா எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ரையிங் ஸ்டேஜில் இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான
ஸ்டஃபிங் கனவா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ லைட்டாக மேலே மல்லி இலையை ஆட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.